ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி கேரட் பீன்ஸ் சாப்பாடு செய்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. பட்டை, சோம்பு, கேரட் பீன்ஸு, பட்டாணி, சோயா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி எல்லாமே. சோயாவை சுடு தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சிட்றேங்க. இதை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கிறேங்க. இப்போ குக்கர் அடுப்பில் வைக்கிறேங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. எண்ணெய் ஊற்றி 3 பச்சை மிளகாய் போடுறேங்க. 3 பச்சை மிளகாய் கூட வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்றேங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இருக்கிறது எல்லாத்தையும் போட்டு அரைச்சதை போட்டு நல்லா வதக்கிடுறேங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அந்த அரைச்சி வச்சுருந்த பட்டை சோம்பை போட்டு அதையும் நல்லா வதக்கிடுறேங்க. அது கூட 3 தக்காளி அரைஞ்சி வச்சேன் இல்லையா, தக்காளி போட்டுறேங்க. தக்காளி நல்லா வதங்குறதுக்கு தேவையான கல்லுப்பு போட்டுக்கிறேங்க. கல்லுப்பு போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஊற வச்சேன் இல்லைங்க பச்சை பட்டாணி, மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுறேங்க. அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி, சோயா இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு கேரட் பீன்ஸ் அரிஞ்சு வச்சேங்க, அதையும் போட்டுறேங்க. அதுவும் நல்லா போட்டு வதக்கிடுறேன். வதங்கினதுக்கப்புறம் அரிசி ஊற வச்சுருக்கேங்க, அதையே கழுவி வாஷ் பண்ணி உள்ளே போட்டுறேங்க. அரிசியும் போட்டு நல்லா வதக்கிடுறேங்க. அதுக்கப்புறம் 1.5 சொம்பு தண்ணி ஊற்றுறேங்க. நல்லா கலந்து வச்சுட்டு குக்கர் மூடி போட்டு மூடிட்டு 2 விசில் வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேங்க. அதுக்கப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்தா வெஜிடபிள் சாப்பாடு நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. டிஃபன் பாக்ஸுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. தேங்க்யூ.